எல்லாருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர்ல நிறைய ஹிடன் பிளேசஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஹிடன் பிளேஸை லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பயோவில் இருக்கிற லிங்க்ல செக் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் தள்ளி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல போய் பார்த்தோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கீரனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மலையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம்ல நம்ம பார்த்த ஓதைமலையை விட பெரிய மலை அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஓதைமலை 3000 அடின்னு சொன்னோம். ஆனால் இது 3850 அடிக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மலையினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டால் கொண்டங்கி மலை அப்படின்னு சொல்கிறாங்க. 3875 அடி உயரம் உள்ள மலைன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தப்போ 3000 அடி உயரம் இருக்கும், இதில் 1850 படிக்கட்டுகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதில் படிக்கட்டுகளினுடைய எண்ணிக்கை சரியாக தெரியலை, பாறைகளை செதுக்கி உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பிடிப்பு இருக்கா, போகிற வழியில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. பாறை வழியாக போகும் பொழுது ஒரே ஒரு இரும்பு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கைப்பிடியை பிடிச்சு தான் மலையினுடைய உச்சி வரைக்குமே ஏறணும். உச்சி வரைக்கும் ஏறுற வழியில் நிறைய முட்புதர்கள், காடு, சைட் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒதுங்குற மாதிரியான ஒரு இடமோ இல்லை உங்களுக்கு உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிற மாதிரி ரொம்ப மண்டபம் மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஏறிட்டே இருக்கணும். போகிற வழியில் மரம் நிழல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நிழல் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் ஏர்லி மார்னிங்காக போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஐயர்கள், அங்கே பூஜை செய்கிற ஐயாக்கள்லாம் வந்துட்டு நேரமே போய் பூஜை பண்ணிவிட்டு 10:30 மணி 11 மணிக்குள்ளே கீழே இறங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அங்கே போகிற ஒரு ஸ்பாட்டுமே நின்று பார்க்கும்போது, மேலேருந்து கீழே பார்க்கும்போது கீழே பூமியிலேருந்து வானத்தினுடைய உச்சி வரைக்கும் படி இருக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு டிவோஷனலான இடம். நீங்கள் கடைசியாக போய் மலையை எத்தும் பொழுது அந்த மலையில் இருக்கிற பகுதி இல்லை அங்கே இருக்கிற கடவுள், இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன கதைகள் எல்லாமே சொல்கிறாங்க. கதைகளை தாண்டி நீங்கள் மறுபடியும் அந்த சிவபெருமானை எல்லாம் வழிபட்டு திருப்பியும் மேலே ஒரு 200 அடி உயரம் போகும்போது, 200 மீட்டர் அடி உயரம் போகும்போது அங்கே ஒரு விநாயகர் மாதிரியான ஒரு சிலை வச்சுருக்குறாங்க. அங்கே நீங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணுனா இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐதீகங்களும் சில விஷயங்களும் அங்கே வந்து பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம ஒரு நல்ல பிளேஸு, ஒரு நல்ல ட்ரெக்கிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசித்தோம்னா இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேலேருந்து கீழே பார்க்கும் பொழுது பெரிய பெரிய வாகனங்களும் பெரிய பெரிய வீடு இதெல்லாமே ரொம்ப சின்னதாக தெரியுது. ரொம்ப ஃபிலாசபியாக போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் போது பெரிய பெரிய விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும். இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன்ட். இது நம்ம கோவை.